மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மிரட்டியவர்கள் இப்போது தாவிகாவை பார்த்து பயப்படுகிறார்கள். தாவிக நிர்வாகி பேச்சு. சென்னை பூந்தமல்லி அடுத்த பானவேடு தோட்டம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொள்கை தலைவர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிளை செயலாளர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மதிய உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய தொகுதி செயலாளர் ஜெகனப்பு கூறுகையில், இந்த கிராமத்தில் மக்கள் இயக்கம் துவங்கி கொடிக்கம்பம் அமைக்க பல்வேறு மிரட்டல்கள் வந்தது. அப்போது இங்கு 10 நிர்வாகிகள் தான் இருந்தார்கள். தமிழக வெற்றிக் கழகமாக உருவெடுத்த பிறகு அனைவரும் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் தற்போது 5-10 பேர் இல்லை, வீட்டுக்கு ஒருவர் இங்கே இருக்கிறார்கள் என்று கூறினார். இதில் குமரேசன், ரவி, கிருஷ்ணன், மாலதி உள்ளிட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த 2 புத்திசாலியை சேர்ந்து கொள்கை தலைவரா எங்க தமிழக வெற்றிக் கழகத்தை நியமிச்சிருக்கோம். அவங்களோட கொள்கையில கடைபிடிக்கிற ஒரே தமிழக கட்சி தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான். ஒரு சில விஷயம் மட்டும் உங்ககிட்ட இப்ப நான் சொல்லிடுறேன். 2027 ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு உங்க எல்லாரும் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இந்த ஊராட்சியில அது குறிப்பா இந்த பாரிவாக்கம், பாலாடு தோட்டம், இந்த சரௌண்டிங்ல நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு எல்லாருக்குமே, எல்லா இடத்துல இருந்துமே எப்படி நீங்க பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எதிர்த்ததுனால தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடமும் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான். ஏன்னா நீங்க ஒரு 5 பேர் 10 பேர் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப வந்திருக்கும். ஒரு படத்துல யாரா இவங்கன்ற மாதிரி எல்லா வீட்டுல இருந்து ஒரு ஆள் யாரும் எதிர்க்க முடியல. மற்ற கட்சியால பயப்படுறாங்க. இப்ப எல்லாருமே மறைமுகமா நிறைய எதிர்ப்பு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா பயப்பட தேவையில்லை எல்லாருமே. ஏன்னா ஒரு வீட்லயுமே தமிழக வெற்றிக் கழக கட்சி ஆளுங்க இப்போ வந்துட்டாங்க, இந்த டைம்ல வந்துட்டாங்க. ஒரு காலத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பாரிவாக்கத்துல ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா, பாலாடு தோட்டத்துல ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம கூட்டம் அதிகமா இருக்கு இந்த பஞ்சாயத்துல. ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் இருக்கும். இந்த கூட்டம் இதோடு நிக்க கூடாது, இன்னும் அதிகமாகணும். அதுக்கு உங்க எல்லாரும் கையில தான் இருக்கு. எல்லாம் சேர்த்து அரவணைங்க, எல்லாரும் கட்சிகளை கொண்டு வாங்க. ஒரே விஷயம் தான், 2026 வெளியே வந்து பாருங்க. இப்ப கேட்க சொல்லலாம், இவங்க இப்படிதான் சொல்லிக்கிறாங்க சொல்லி. அந்த 2027 மாற்றம் வரணும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு தேவை. இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் கைத்தட்டல் மூலமா நன்றியை சொல்லியிருந்தாங்க.